என்னடா அது கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கிடக்குது? சாப்பிட்டியா இல்லையா? நேற்று ராத்திரி சாப்பிட்டதுங்க. சரியா காது கேட்க மாட்டேங்குது. எப்படி கேட்கும்? நாலு முச்சூடும் பட்னியா கிடந்தா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. நல்லா வந்த போ. இந்த பணத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டிட்டு கொடுத்து நல்லபடியா சமைச்சு புள்ள குட்டிகளுக்கு போட்டு நீயும் சாப்பிடு. நாளைக்கு என்ன வந்து பாரு, ஏதாவது வேலை போட்டு தரேன். போ. அடுத்த ஆள் வாப்பா. இரு, நானே வர்றேன். எந்திரிக்காத. ஏண்டா மாரிமுத்து, நேத்து நல்லா எப்படி கை உடைஞ்சது? எங்க வீட்டு மாடி மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. ஏண்டா விளையாடுறியா? நீ இருக்கிறதே குடிசை வீடு, அதுல எங்க இருந்து வந்தது மாடி? மாடி இருக்கிறதா நினைச்சு மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. அப்படி சொல்லு. இந்த மாதிரி கிறுக்கு பயலுகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும்னு என் தலை எழுத்து. எந்திரிச்சு வா. நேத்து ராத்திரி எவ்வளவு போட்ட? எனக்கே தெரியல. ஐயோ, இப்படி குடிச்சே குட்டிச்சவரா போங்கடா. அம்மா, என்ன? யார் நீ? யாரா மையி? வா வா வா. தோட்டத்து பங்களாவில் பார்த்தேன் காணோம். இங்கயாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். யார பார்க்க வந்த? உங்க மகன் பாண்டியனத்தான். என்ன விஷயம்? போன வருஷம் எங்க வயக்காட்டுல முதோ நாத்த தம்பி தான் நட்டுச்சு. சரி. விளைச்சல அமோகமா இருந்துச்சு. இந்த வருஷம் 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்ச்சு. காணோம். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மணி 7 தானே ஆகுது. என் மகன் பாண்டியன் 7:30 மணிக்கு வர்றேன்னு சொன்னானா கரெக்டா வந்து சேருவான். இந்த வருஷமும் உனக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். போயிட்டு வா. பாண்டியன் கை வச்சா விளைச்சல் அமோகமா விளைங்கிறது மட்டும் இல்லப்பா, அவன் ஊருக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாண்டியன் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அன்னைக்கே 2500 ரூபாய் சம்பளம் தர்றேன்னாங்க. அவங்க அம்மா தான் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறான், நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பாண்டியன் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். இல்லன்னா நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ண. நம்ம பசங்க எருமை மேய்க்க வேண்டியதான். உங்க மாமா பாண்டியனை பத்தி இந்த ஊர்ல அவ்வளவு பெருசா பேசிக்கிறாங்களே, உங்க மாமா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? விலகுங்கடி. எங்க மாமனை பத்தி இந்த ஊருக்குள்ளார சொல்றது கம்மி. அவரை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு சொல்லணும் தெரியுமா? எவ்வளவு சொல்லணும்? என்னடா சத்தம்? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? அப்புறம் என்ன உள்ள கேட்டது? இவன் தான் சத்தம் போட்டானுங்க. சொல்றா. ஐயா, நம்ம குடோன்ல யாரும் கரும்பு இறக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த விலைக்கு எந்த தோட்டத்துக்காரனும் ஒத்துக்கிறது இல்ல. நான் இவ்வளவு இறங்கி வரதே பெரிய விஷயம். ஒரு 250னா இறக்க சொல்லு, இல்லைன்னா மொத்தத்தை எரிச்சிட சொல்லு. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு யோசிச்சாலும் அதான் நியாயப்படுது. போய் எரிச்சிட சொல்லு. ஓ ஏண்டா, இது மாதிரி விஷயம்லாம் நீ பேசி முடிடா. என்ன தொல்லை பண்ணாத. பெண் பாவம் பொல்லாதது. இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம், ஏறும் போது முட்டி வலிக்குது.
விஷயத்தை நாம சொல்லாம இருக்க கூடாதுயா. ஆமா, ஆமா. வள்ளியம்மா அங்க வீட்ல இல்லன்னா இந்த பங்களாவில தான் இருப்பாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. ஏன்டா ஏன் ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு தலையில கல் விழுந்த மாதிரி கத்துறீங்க? அம்மா கொஞ்சம் ரங்கசாமி தோப்புக்கு வரீங்களா? எது? ஓய், அவனுக்கு நமக்கு உள்ள வரவு செலவு கணக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவன் தோட்டத்துக்கு நான் எதுக்குடா வரணும்? வேணும்னா அவன் எங்கே வர சொல்லு. அம்மா உங்க பையன் கவுண்டர் தோட்டத்துல பெரிய தகராறே பண்ணிட்டு இருக்காருமா. 10 பேர் அவங்க. உங்க பையனால சமாளிக்க முடியுமா? நீங்க வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கும். தல்ற. டேய், என் பையனுக்கு ஏன்டா புத்திமதி சொல்லணும்? அவன் சொல்லுவான்டா 1000 பேருக்கு புத்திமதி. அவன் மேல கோல் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு. அவன் என்னமோ சிவனேன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மேல பறிச்சு பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கான். தகராறு பண்றானா தகராறு. வாங்கடா உங்க வேலை கழுதியை பாத்துக்கிட்டு. நாங்க என்ன காலங்காத்தால இங்க போய் சொல்ல வந்திருக்கோம். உங்க பையன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்கம்மா. டேய், இப்ப என்ன என் மகன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமான்னு சொல்றோம். என்னத்த ஓமா? இப்ப பாரு வர்றான். பாண்டியா பாண்டியா. அவன் தான் இல்லையே, அங்கெல்லாம் இருக்கான். மூஞ்சிலே போட்டுருவேன். கண்ணே வரமா. என்னம்மா இவனுக்கு இங்க வந்தானுங்க? யாருமா இவங்கெல்லாம்? உன்னை பத்தி இவனுக்கு தப்பு தப்பா சொல்றானுங்க கண்ணு. நீ என்னமா அங்க 10 பேர் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியான். பாத்தீங்களாடா? இவன் தான் என் மகன். ஏன்பா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? பார்த்த மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதுங்க. கண்ணே, நீ பரீட்சை பேப்பர் திருத்தினா மட்டும் பத்தாது. முதல்ல இவனுங்களை திருத்து. அம்மா இதை உள்ள வைமா. ஏன் கண்ணு, நான் ஏதாவது இதுல மார்க் இருக்கு போட்டு வைக்கணுமா? உன் வேலையை போய் பாருமா. நீ இவனுங்களை பாரு. இங்க வா. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா? ஆமா. தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான். தெரியுதுங்க. என்ன தெரியும்? இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பார், என்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா? சரிங்க. இப்படி நில்லு. இங்க வாங்க. என்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்ப இவனை ஓங்கி சப்பு நேரங்க. எப்படி இருக்கு? காது கோயிங்குதுங்க. இப்ப நீ இவனை அடிக்கிற அடியில 6 மாசத்துக்கு காதே கேட்க கூடாது. 7வது மாசம் சொய்யுங்கணும், ஆனா சுத்தமா கேட்க கூடாது. அடி இப்ப பாருங்க. அடிச்சுக்கிட்டே போங்கடா. ராஜேஷ் வந்துள்ளேனையா. விஜயன் வந்துள்ளேனையா. சங்கர் வந்துள்ளேனையா. இளவரசன் வந்துள்ளேனையா. வெங்கடேசன் வந்துள்ளேனையா. இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? கணக்கு பாடம். ஏய், அண்ணன் தம்பி ஏன்டா சேர்ந்து உட்காருங்க? பின்னாடி போடா. நீ வாடா. ஏய், ஏன்டா முறைக்கிற? போடா. எழுந்திரி. இங்க வா. 2 2 எத்தனை? 2 4 சார். 3 3 எத்தனை? 6 சார். விரல என்னாம சொல்றான். 4 4 எத்தனை? 8 சார். மறுபடியும் விரல நீ தானே சொல்ற. பொய் சொல்லாத. வேற பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன். 5 5 எத்தனை? 5 11 சார். ஏய், விரல மட்டும் என்ன சொல்றான்? வரல மட்டுமா? அப்ப 10 தான் சார். மாமா இந்த பக்கம் பாருங்க. நான் தான் கூப்பிட்டேன். இதுக்காக என்ன கூப்பிட்ட? இத படிங்க. சரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது? பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது? இந்த பார், பாறையில இப்படி எழுதி வைக்கிறது, ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பாக்குறது, நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்லை விட்டு அடிக்கிறது, விடியறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, ராத்திரி ஆனா இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்து கண்ணாப்படான்னு பாடுறது, இப்படி பண்றதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனா? எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா. பொறந்திருப்பா. என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா? யார் பொறந்திருக்கான்னு பாக்குறேன். ஊரெல்லாம் பாத்தியாமா எப்படி பச்சை பசேல் இருக்குது. டவுன் மாதிரி ஏசி எல்லாம் போட வேண்டாம். கண்ணாடி இறக்கிட்டு பாரு, நல்லா காத்து வரும். மெதுவா போமா, அவசரம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு மாதிரி. கோழி என்ன விலை கொடுக்குறதா? விலை கொடுக்காம வீட்டுக்கா கொண்டு போக போறேன். என்ன ஜாதி? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல ஜாதி தான். வேணா காட்டுறேன் பாருங்க. ஐயோ, நடு ரோட்ல ஒரு ஆள் நிக்கிறான். பாத்துமா, பிரேக்க போடு. நான் ஏன் பிரேக் போடணும்? நடு ரோட்ல வியாபாரம் பண்றானே, இப்ப அவன் என்ன ஆகுறான் பாரு.
என்னம்மா அதிசயமா பாக்குற? இல்ல இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா? எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீடை நான் கட்டி இருப்பேன். ஆக்ராவுல தாஜ்மஹால்னா ஆலாந்துறையில நம்ம வீடு. எங்க அண்ணனை காணோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன், அங்க காணோம். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். அண்ணே அண்ணே எங்க போயிருப்பான்? டேய் இங்க வா. வந்துட்டீங்களா? ஐயா வாங்க, அம்மா வாங்க. அம்மா உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே, வரலீங்களா? அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. வரட்டும் வரட்டும். எங்கடா என் தவ புதல்வன்? ஐயா, இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நம்ம சின்ன எஜமா விரும்புறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். சின்ன எஜமா பூ கொண்டு போயிருக்காரு. பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு பைய போயிருக்கிறானா? பாத்தியாமா, பெத்த அப்ப நான் வந்திருக்கிறேன், அவன் கூட பிறந்தவன் நீ வந்திருக்கிற. பஸ் ஸ்டாப்ல நில்லுடான்னு கடிதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்க. நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா. இல்ல அண்ணா அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணுக்கும் அண்ணன் மேல இஷ்டம் தானே? அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. புத்திசாலி பொண்ணு. சுப்பு சுப்பு இங்க வாயே. என்னையா இத வரேன். என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணுல இத அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அதை நீ செய்யணும். இது மாதிரி செய்யணும். இது என்ன பிரபாத் கூட இந்த நல்ல தரக்கணும். வாய் நல்ல தர. புத்திசாலி. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு டிபோ வராரா? என்ன அர்க்காணி தானே அது? ஆமாண்ணே. சைக்கிள் பிடிக்கிறேன். ஏமா குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரலாமா? என்னம்மா நீ? அண்ணே யாராவது பொம்பளைங்க இருந்தா கூப்பிடுங்கண்ணே. ஏமா வாங்கம்மா. ஏமா இந்த துணி மூட்டையில எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நான் கொண்டு போய் கொடுத்துறேன். கோயில் தர்மகர்த்தா வீட்டுக்குங்க. முதல்ல எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போங்க. வேண்டாங்க, என் வீட்டுக்கார் வந்ததுக்கு அப்புறம் நான் போய்க்கிறேன். ஏமா உங்க வீட்டுக்காரர் வரதப்போ நீங்க எப்ப வைத்தியம் பாக்குறது? நீங்க கூட்டிட்டு போங்க, எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அண்ணே நீங்களும் கூட போங்க. ஐயா ஐயா. யாரு? யாரையா கத்துறது? வீடு கிட்ட பத்திக்கிச்சா என்ன? சலவை துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா இந்த ஊர்ல துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா? என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார் துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்கார்றேன். ஏந்திரி. உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப? இந்தாங்க பாருங்க. மூட்டைய நான் பாக்குறேன், நீ படி. 6 சட்டை, அது கீழே 7 ஜிப்பா, அது கீழே 4 பனியன், அது கீழே 3 அங்கவஸ்திரம், அது கீழே 8 வேஷ்டி, அது கீழே 4 ஜட்டி, அது கீழே. அது கீழே ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? 4 கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்தா
சில்லறை இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா, இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம், ஏழை பசங்க இல்லையா, 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரி தான். ஐயோ, இறங்குடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலையேடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்குடி சீக்கிரம், யாரா வராங்களா பார்க்கலாம். என்னடி இது யாரையுமே காணா? அப்பவே சொன்ன நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம்? கர்மண்டா. யோ யோ, நில்லியா, உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட, என்னது மூட்டை மட்டும் போகுது? ஓ, ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா, புதன்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கு. அண்ணே, மாமா மாமா மாமா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யாரா தெரியுமா? ஏ, என் வேலையை நீ செய்யி, ஓ வேலையை நான் செய்யறேன். போயா கிளடு. உங்களை இல்ல அண்ணாச்சி, அங்க நானே பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ யோவா, என்னம்மா? இந்த வண்டிய கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிர் பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எடுத்துட்டு போ, இல்ல நடந்து போ, அப்பதான் உனக்கு அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சிட்டு போங்க. இந்தாமா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய், தனியா பேசணும்னு சொல்லல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க. ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி, ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும்.